இங்க ஒருத்தவரு ஒரு மீட்டை 12 பீஸா கட் பண்ணி அதை சாப்பிடலான்னு வச்சிருக்காரு. இவரு சாப்பிடக்குள்ளியும் இவரோட ஃப்ரெண்டு கைய வச்சு எடுத்து அதை சாப்பிட்டுறாரு. அதனால கோவமான இவரு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே அந்த மீட்டை சாப்பிடாம உட்கார்ந்து இருக்காரு. அதுக்கப்புறம் இவரு ஒரு வாஷ்ரூம்குள்ள போய் பப்ளிக் சோப்புனா யூஸ் பண்ணாம இவர்கிட்ட இருக்கிற ஒரு சாம்பிள் சோப் எடுத்து கையை நல்லா தேய்ச்சி கழுவுறாரு. இவர் கைய போட்டு பல மணி நேரமா தேய்ச்சிக்கிட்டே இருந்தனால அந்த கையில ரத்தமே வந்துருது. அந்த கொஞ்சோண்டு ரத்தத்தை துடைக்கிறதுக்காக அந்த வாஷ்ரூம்ல உள்ள எல்லா டிஷ்யூ பேப்பரையுமே காலி பண்ணிடுறாரு. எல்லாமே பண்ணி முடிச்சோன்னு அவரோட சட்டையில சின்னதா கரை இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட சோப் எடுத்து அந்த சட்டைய பலமுறை வாஷ் பண்றாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட சோப் எடுத்து ஒரு வெள்ளை துணியில வச்சு அந்த துணியை மடிச்சு அவரோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி அந்த டோர் பக்கத்துல போய் நின்னுறாரு. ஏன்னா ஒரு பப்ளிக் டாய்லெட்ல ஒரு டோர்ல இருக்கிற அந்த ஹேண்டில் புடிச்சு திறக்கிறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்ல. ஏதாச்சும் டிஷ்யூ பேப்பர் வச்சு திறக்கலான்னு பார்த்தா இவர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா அடுத்த நபர் கதவை திறந்து உள்ள வர வரைக்கும் இவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க உள்ள வந்ததும் இவரு நைஸா வெளியில போயிடுறாரு.